அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வாக்கிங் எந்த வகையில சிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஒரு நிமிஷம் நடந்தா நமக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்க செய்யுது. ஒரு நிமிஷம் நடந்தாலே. அப்போ 5 நிமிடம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்மளே ஒரு சோகமா இருப்போம், ஒரு டயர்டா இருப்போம், ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் ஜாக் பண்ணாலோ, வாக் பண்ணாலோ, நம்மள ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல மூடுக்கு வருவோம். அத செய்யும் செயல் நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் நடந்தாலே இருக்கு. ஏன்னா, நல்ல ஸ்பீட் வாக்கு, அப்ப நல்ல பிரீத்திங், நல்ல ஆக்ஸிஜன் உள்ளுக்கு போகுது. அப்போ ஆக்ஸிஜன் உள்ளுக்கு போனா நமக்கு உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு. எனர்ஜி கிடைக்குது. அப்போ மூடு ஃப்ரெஷ் ஆகுது. மைண்டு நமக்கு ரிலாக்ஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தோன்னா, ஒரு 10 நிமிஷம் நடக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு கொலஸ்ட்ராலை நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல இருக்கிற கொலஸ்ட்ராலை எரிக்கும் திறன் நமக்கு உடம்புக்குள்ள நடக்குது. 10 நிமிஷம் டெய்லி நடந்தாலே. ஆனால் தான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வரைக்கும் நடக்கலாம். அப்படி ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நடக்கிறதுனாலையும் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, நமக்கு நடக்கும்போது உடம்புல இருக்கிற கழிவுகள் வியர்வை மூலம் வெளியேற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அடுத்தது ஒரு 15 நிமிஷம் நம்ம நடத்தா சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் குறையும். அப்போ சுகர் பேஷண்ட்லாம் என்ன பண்ணோம்? குறைந்தது 15 மினிட்ஸ், அதிகம்னா 1/2 hour 1 hour வரைக்கும் நடக்கலாம் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். 15 நிமிஷம் நடந்தாலே சுகர் குறையும். அப்போ காலையில் ஒரு 15 நிமிஷம், மத்தியானம், சாயந்தரம், நைட்டுனா உங்களுக்கு 1 hour ஆகுது. அதை விட காலையில் 1/2 hour, நைட்டு 1/2 hour நடத்தா உங்களுக்கு சால சிறந்தது. சுகர் கண்டிப்பாக கண்ட்ரோல் வரும், நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்ம புரிதல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படி நடக்கும்போது நமக்கு கொழுப்புகள் கரையும். அப்புறம் 45 மினிட்ஸ் நடக்கும்போது நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் குறையும். சும்மா இருக்கும்போது தேவையற்ற சிந்தனை, குழப்பம், மனக்கவலை, தேவையில்லாத இஷ்யூஸ் பேசுறது, இதெல்லாம் வரும். அப்போ அதுக்கு நம்ம ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ஸ்பீடாக வாக் பண்ணோம்னா அந்த நன்மை நமக்கு பிரெயினுக்கு கிடைக்கும். தேவையற்ற சிந்தனைகள் போயிடும். அப்போ அந்த பெனிஃபிட்ஸில் நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கும். சரி, 60 நிமிஷம் நடக்கிறோம் ஒரு நாளைக்கு. 1 மணி நேரம் நீங்கள் காலையிலையோ, இரவோ, மாலையோ, எப்பவோ டெய்லி 1 hour நடக்கும்போது நமக்கு டோபமைன் இன்க்ரீஸ் ஆகுது. இது எதுக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு மூளை திறம்பட செயல்பட, நல்ல தூக்கம், நல்ல அமைதி, மன அமைதி, உடல் சுகம், இது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடியது. இதனால ஹார்ட்டுக்கும் நல்லது. நல்ல உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் போகும்போது உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு, கண் பார்வைக்கு, ஹார்ட்டுக்கு, சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பிபி கண்ட்ரோல் ஆகிறதுக்கு, மொத்தம் பாடியில் A to Z உறுப்புகள், அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்க, ஸ்கின்னோட கூட நல்லா இருக்க நமக்கு இந்த 1 hour வாக்கிங் பெனிஃபிட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா, எடுத்தோடனே நீங்கள் 1 hour நடக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு காலையில் ஒரு 5 மினிட்ஸ், மத்தியானம் ஒரு 5 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 5 மினிட்ஸ், நைட்டு ஒரு 5 மினிட்ஸ் நடக்க. இப்படியாவது நடந்தால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா எத்தனை அறுவை சிகிச்சை செய்தாலும் உடல் நலம் கிடைக்காது. அதனால நம் உடல் நமது கையில், நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை புரிந்து கொண்டு கடைபிடிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.